எஸ்ஐஆர் என்ற பெயரில் நாடு முழுவதும் குழப்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல் 30 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம். நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி. செய்தியாளரை தகாத வார்த்தைகளில் திட்டிய சீமான் மீது வழக்கு பதிவு. புகாரின் பெயரில் வெளியனூர் காவல் நிலையத்தில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. கொடைக்கானலில் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழை. போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து காத்திருக்கும் வாகனங்கள். வாகன ஓட்டிகள் அவதி. சிந்து பகுதி நாளை இந்தியாவுடன் இணையலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டம். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். நாளை மறுநாள் இந்திய பெருங்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். மிக கனமழை எச்சரிக்கையால் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. பார்வையற்றோர் பெண்கள் உலக கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்து. இந்தியாவின் பெருமையாகவும் உலகிற்கு ஒரு உத்வேகமாகவும் உயர்ந்து நிற்கிறீர்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. வரும் 30ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் EPS. 50,000 பேர் வரை பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு. தென் மாவட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிப்பு எதிரொலி. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது மத்திய நீர்வள ஆணையம் அறிவுறுத்தல். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த இந்திய அரசுக்கு வங்கதேசம் கடிதம். ஏற்கனவே 2 முறை ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வங்கதேசம் கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போது முறையாக கடிதம் எழுதியுள்ளது. டெல்லியில் 262 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தம்பெட்டபைன் போதைப்பொருள் பறிமுதல். போலீசார் மற்றும் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய அதிரடி சோதனைகள் நடவடிக்கை. கர்நாடக முதலமைச்சர் மாற்றமா என மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். பேச்சுவார்த்தை குறித்து எதுவும் சொல்லப்போவதில்லை, நீங்கள் இங்கே நிற்பதால் உங்களுடைய நேரம்தான் செலவாகும் என பதிலளித்த கார்கே. சண்டிகர் நிர்வாகம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்வதாக வெளியான தகவல். மத்திய அரசின் முயற்சி கூட்டாட்சி மீதான தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா கண்டனம். சவுதி இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக 17 பேருக்கு மரண தண்டனை விதித்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். 17 பேரையும் சுட்டுக் கொன்று மரண தண்டனையை நிறைவேற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அரசியலை விட்டு விலகுகிறாரா பிரசாந்த் கிஷோர்? பீகார் தேர்தலில் படுதோல்வியால் கட்சியை மொத்தமாக கலைத்ததால் பரபரப்பு. துபாய் விபத்தில் வெளியான தனது கணவர் விங் கமாண்டர் நமன் சிங் சியாலுக்கு விங் கமாண்டர் அப்ஷான் கண்ணீர் அஞ்சலி. கண்ணீர் மல்க வழி அனுப்பிய மனைவி மனதை உலுக்கிய வீடியோ. வியட்நாமில் கனமழை வெள்ளம். மொத்த பலி எண்ணிக்கை 90ஆக உயர்வு.
மகளிர் உலகக்கோப்பை கபடியில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். முதல் அரையிறுதி ஆட்டத்தில் 33-21 என்ற புள்ளி கணக்கில் ஈரானை வீழ்த்தி அசத்தல்.